சொல்லுங்க பாண்டி. அவன் இல்லை இல்லை, ஆமாம், நீங்கள் பாருங்க அங்கே எப்படி சூழ்நிலையோ. சரி இருங்க, செகண்ட் லைனில் காணும். ஹலோ, வாரமலர் பத்திரிக்கையிலேருந்து பேசுகிறேன். இல்லைங்க ராங் நம்பர். ஓகே, நீ அவங்ககிட்ட போய் பேசு. சொன்னியா பத்திரிக்கை ஆஃபீஸில் இருந்து? பத்திரிக்கை ஆஃபீஸ்னால் ஆளுங்களை விடுவாங்களே, நான் பேசிட்டு தானே வந்தேன். நீ திரும்ப ஒரு முறை போ. கதிரை அனுப்பிச்சாருன்னு சொல்லு. கதிர்னா அவருக்கு தெரியும். யாரும் ஞானமுத்து தானே இருக்காரு அவரு. அவர்கிட்ட நீ சொல்லு ஒரு வாட்டி. எனக்கு திரும்ப கூப்பிடு. என்ன அரவிந்த்? வணக்கம் கதிர் சார். வணக்கம். பெரிய ஆள் நீங்கள். எங்கள் ஆஃபீஸ் பக்கம்லாம் வரீங்க, என்ன இந்த பக்கம் காத்தடிக்குது? இல்லை, அப்படியே சும்மா வந்தேன். சும்மாவா? விஷயம்லாம் வரமாட்டீங்களே நீங்களாம் யார் பெரிய புள்ளி? தமிழ்நாட்டையே கலக்கிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு. யங் தொழிலதிபராமே இருக்காதா அப்படின்னா? எங்கள் அப்பா விட்டு போன சொத்து 300 கோடி, இப்போ 4000 கோடி. அதெல்லாம் அப்படிதான். எப்படிங்க அப்படிதான்? உங்கள் அப்பா இறந்து 1 வருஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே எப்படியும் அப்படியே பசங்களோட சும்மா இங்கே வந்தேன். உங்கள் ஆஃபீஸ் ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஏதாவது ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா? 2 o'clock ஆயிடுச்சுங்களா? ஓகே. அப்படியே உங்கள் ஆஃபீஸ் பக்கம் வந்துட்டு உங்களை விசாரிச்சுட்டு போகலாமே. எப்பயும் இல்லாமல் என்ன தெரியும் நீ இந்த வாட்டி என்ன விசாரிக்கிற அளவுக்கு? இல்லை, பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது? பத்திரிக்கை ப்ரெஸ்ஸு கண்டமேனி எழுதலாம், என்ன வேணால் பண்ணலாம்ல. என்ன சார், என் பத்திரிக்கையை பற்றி உங்களுக்கு தெரியும். எத்தனை வாட்டி நீங்களே புகழ்ந்துருக்கீங்க. உண்மை நியூஸை மட்டும்தான் போடுறீங்க. வந்துட்டு போன மாதத்துக்கு கூட சொன்னேன்ல பேட்டியில். அப்போ என்ன பற்றி என்ன எழுதினீங்க போன மாதம்? சொன்ன நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் இனாகரல் ஃபங்க்ஷனு, இந்த கார் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருந்தீங்க. நம்ம பசங்க கூட போயிருந்தாங்க உங்கள் இதுக்கு. பெருசாக உங்களுடைய படம், பக்கத்தில் காருடைய படம். அப்போ தெரியல நான் எவ்வளோ பெரிய தப்பு சொல்லியிருப்பேன். அப்போ சொல்லியிருப்பேன், பெருமையாக பேசியிருப்பேன். கதிர் சார், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள். எங்கள் அப்பா வயசாகுது உங்களுக்கு. நீங்கள் சரி அதை விடுங்க. நியூஸ் தான் பிரிண்ட் ஆகிடுச்சா நாளைக்கு? அது வேலை நடந்துட்டு தான் இருக்கு. 5 மணிக்கு இஷ்யூ ஆயிரும்ல? மாற்ற முடியுமா என்ன நியூஸ்லாம் இப்போது? அது ஏதாவது ப்ரூஃபை பார்த்துட்டு நான் ஓகே பண்ணுவேன், ஏதாவது சின்ன சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா. ஆனால் வர வேண்டிய நியூஸ் கண்டிப்பாக வந்துடும். வந்துடும் கரெக்டாக. ஐயா, ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்துக்கு இந்த புது கவிதை போடணும்னு வாசகர்கள் அனுப்பிச்சிருக்காங்க. நீங்கள் வாட்டி வந்து பார்த்துட்டீங்கன்னா பப்ளிஷ் பண்ணுங்க. இல்லை நீங்கள் பார்த்துருங்க, எது நல்லா இருக்கோ அதை போட்டுருங்க. இல்லைங்க, அது வரலாம் போன வாரம் போட்டோம். கடைசியில் நீங்கள் பார்த்துட்டு கரெக்ஷன் சொன்னீங்க. அது என்ன நடக்கும்? நான் வாட்டி வந்தீங்கன்னா செக் பண்ணி அனுப்பிடுவாங்க. ப்ரூஃபை பார்த்துரும். அரவிந்த், நோ ஸ்மோக்கிங் போட்டுருக்கு, பார்க்கல நீங்கள்? அது விடுங்க சார், என்ன ப்ரூஃப் காமிச்சிட்டு போகிறாரு அவர்? முதல்ல சின்னத்தை போடுங்க. புரியுது சார், ஸ்மோக் பண்ணாமலாம் இருக்க முடியாது. சரி, அதை விடுங்க. என்ன ப்ரூஃப் காட்டுறாரு? கொளுத்திலாம் போட மாட்டேன், அந்த அளவுக்குலாம் பயப்பட வேணாம். என்ன பார்த்து நீங்கள்? அது பத்திரிக்கை ரகசியம், உங்களுக்கு தேவையில்லாது. ஓ சரி, நாளைக்கு ஏதோ தலைப்புச் செய்திகளில் பேர் போட்டு இளம் தொழிலதிபர், கார் மோட்டார் கம்பெனி நிறுவனம் அப்படிலாம் போட்டு அரவிந்த் அப்படின்னு பேர் வேற போட்டு வருதாமே, கேள்விப்பட்டேன். வெளியில் ஆனால் பிஸ்னஸ் மேன் கதிர், எனக்குலாம் நாளைக்கு வர நியூஸ் ஒரு நாள் முன்னாடியே தெரியும். அப்போ தானே மற்றவங்க கூட ஒரு நாள் முன்னாடி அட்வான்ஸாக இருக்க முடியும். பெரிய அது ஈஸி கிடையாது. அப்போ ஏதோ ஒரு ஆடியே ஆஃபீஸ்லேருந்து உனக்காக வேலை பார்க்குதுன்ற ஒரு ஆளை கண்டுபிடிச்சிட்டீங்க. எனக்கு என்ன, நான் ஒன்றும் இல்லை, வரவேணாம். போன மாதம் போட்ட மாதிரி ஏதாவது பெருமையாக போடுறதுனா போடுங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. என்ன பெரிய விஷயமா அது? பத்திரிக்கை என்ன உங்களுக்காக வேலை செய்யுதா, இல்லை நீங்கள் பத்திரிக்கை நடத்துறீங்களா? நீங்கள் வேணும்னா போடுறது, வேணான்னா போடாமல் இருக்கிறீங்களா? இல்லை, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா தேவையில்லாமல் இதுக்கு நம்மக்குள்ள பிரச்சனை. போன மாதம் வேறு நான் நல்லா பேசியிருக்கேன், அதுக்கு 2 மாதம் முன்னாடி வேறு நம்மக்குள்ள நிறைய ஈடு நடந்திருக்கு. எங்கள் அப்பா பற்றி எவ்வளோ பெருமையாக போடுவீங்க, இப்போ எதுக்கு? உங்கள் அப்பா ஒரு ரொம்ப பெரிய ஒரு மகான்.
எத்தனையோ ஏழை ஜனங்களை வாழ வச்சிருக்காரு, எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. ஆனா அவருக்கு ஒரு இப்படி ஒரு புள்ள இப்படி அப்பா எழுதின அதே பத்திரிக்கை வந்து அவருடைய புள்ள லட்சணம் எப்படின்னு தெரிய வேணாம். அப்பா பெரிய ஆள் தான், ஒத்துக்கிறேன். அதான் அவரோட நடத்துற ட்ரஸ்ட் நான் நடத்திட்டு இருக்கேன்ல, இந்த சைல்டு ட்ரஸ்ட் எல்லாம் அதை பத்தி போடுங்க. நீங்க உள்ள என்னென்ன பண்றீங்கன்னு எல்லாமே தெரியுதுப்பா. பாருங்க கதிர், சொல்றத கொஞ்சம் தெளிவா கேட்டுக்கங்க. பிரச்சனை வேணாம். நல்லா சொல்றேன், நீ கேட்டு. உன்னை பத்தி நாளைக்கு பத்திரிக்கை வரதுல எவனாலையும் தடுக்க முடியாது. நீ வச்சிருக்க கருப்பு பணத்துல இருந்து, நீ மோசடித்தனம் பண்றதுல இருந்து, உன்னுடைய ஃப்ராடு பிசினஸ்ல இருந்து, ஏன் நீ பண்ற சாயில் எரோஷன் மணல் கொள்ள, அது வரைக்கும் ஒண்ணு விடாம போட்டு உன்னை கிளிக்கு தான் போறேன். நான் பண்ணலன்னா வேற எவனாவது பண்ணுவான். என்ன இல்லை இருக்கு, நாட்டை நடக்காத நான் பண்ணிட்டேன். நாளைக்கு நியூஸ் வரக்கூடாது, அவ்வளோதான். நீ சொல்றதுக்குலாம் இங்க ஆள் கிடையாது. அதே மாரி என்ன பண்ணுவேன், ஆஃபீஸ் அடிச்சுனோட புரியா? என் 20 வருஷத்துல நான் பார்க்காத பிரச்சனையா? சொல்லு. அதுக்கெல்லாம் பார்த்தனாக்கா நான் இந்த பத்திரிகை கம்பெனியை நடத்த முடியாது. வர வேண்டாம், அவ்வளோதான். தேவையில்லாமல் இப்போ நியூஸை போட்டு நம்மக்குள்ளே இதுக்கு பிரச்சனை வரட்டும். என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். உன்னை பற்றி தெரிஞ்சதுனால தானே ஊருக்கு தெரியட்டோன்ற. என்னை பார்த்து முடிவா சொல்றேன், என்னால போடுறதுன்னு நிறுத்த முடியாது. அப்படி நாளைக்கு என்னையா போட போற நீ? கொள்ளை அடிக்கிறான், கொலை பண்றான்னு மக்களுக்கு தெரியாது. இந்த நியூஸ்லாம் புதுசாக வரப்போகுது. என்னை பற்றி போடாத, உனக்கு எவ்வளோ வேணுமோ நான் தரேன். அப்போ நாளைக்கு என்னை பற்றி எல்லாம் போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். எல்லாம் இல்லை, ஆரம்பம். இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் வரும். என்ன வரும்? உனக்கு தான் நடக்கிறதுலாம் ஒரு நாளைக்கு முன்னாடியே தெரியும்ல, கண்டுபிடிச்சி. நல்லா இருக்க மாட்டேன் கதிர்.